ராசிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 300 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வெங்காயம் மழையின் காரணமாக திருகல் நோயால் அழுகியுள்ள சம்பவம் விவசாயிகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான முத்துக்காளிப்பட்டி, குருசாமி பாளையம், வெண்ணந்தூர், பட்டணம், புதுப்பட்டி, நாமகிரிப்பேட்டை, மெட்டாலா, உரம்பு, முள்ளுக்குறிச்சி, மங்களபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300 ஏக்கரில் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் 50 நாட்களாக சாகுபடி செய்யப்பட்ட வெங்காயம் மழையின் காரணமாக திருகல் நோயால் பாதிக்கப்பட்டு அழுகி வருகிறது. மேலும் இதற்கு மருந்து இல்லாததால் திருகல் நோயை கட்டுப்படுத்த முடியாமல் விவசாயிகள் திணறி வருகின்றனர். இதுகுறித்து விவசாயி கந்தசாமி கூறுகையில், கடந்த 50 நாட்களாக சாகுபடி செய்யப்பட்ட வெங்காயம் மழை மற்றும் திருகல் நோயால் தொடர்ந்து அழுகி வருவதாகவும், மேலும் ஏக்கருக்கு 25,000 செலவு செய்து தற்போது நஷ்டம் ஏற்பட்டு வருவதாகவும், மாநில அரசும் மத்திய அரசும் திருகல் நோய்க்கு மருந்து கண்டுபிடித்து உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்தார். என் பேர் கந்தசாமிங்க. இது முத்தாலிப்பட்டி கிராமம், ராசிபுரம் வட்டம், நாமக்கல் மாவட்டம். நான் வந்து வெங்காயம் இப்போ நட்டுறது இந்த 45 நாள் 50 நாளில் இன்றைக்கி ஸ்டேஜ் இது இன்றைக்கி ஒரு 55 நாள் காய். ஆனால் 40 நாள்லேருந்தே வெங்காயம் நோய் விழுந்துடுது. அந்த லேசான மழை ஒரு வலிஞ்சோட தூர்னாலே அந்த 40 நாள் ஆகிட்டு இந்த மாதிரி திருகல் நோய் விழுந்துடுது. இதுக்கு மருந்து இதுவரையிலும் கண்டுபிடிக்கல கவர்மெண்ட்டில் கண்டுபிடிக்காதனால இந்த மாதிரியே விவசாயிகளுக்கு நஷ்டம் ஆகிட்டு இருக்குது. நான் இதுக்கு மட்டும் செலவு பண்ணி ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே இப்போ செலவு பண்ணிவிட்டேன். ஆனால் எனக்கு நஷ்டம் தானே ஒழிய ஒன்றும் லாபம் இல்லை இதுவரையிலும். அதனால தான் வெங்காயத்தினுடைய விலையே இந்த ரேட்டுக்கு போகிற காரணமே. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கட்சிக்காரரு அதாவது வெங்காய விலை ஏறி போச்சு அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்கிறாங்களோ ஒழியோ என்ன காரணம் ஏறி போச்சு, இதுக்கான மருந்தை கண்டுபிடிச்சி மக்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அதை குரல் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால் என்ன பண்ணிங்கன்னா, இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம டெல்லி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, விவசாயிங்களுக்கு இந்த மாதிரி நோய்களை உடனே கண்டுபிடிச்சி தீர்வு காங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைய சொல்ல வேண்டாம். ஆனால் மக்களை காப்பாற்றி விடுங்க, விவசாயத்தை காப்பாற்றி விடுங்க மெயினாக.